Hey guys, I'm back again with another interesting video. இதுவுமே வந்து self improvement கான video அப்படினு சொல்லலாம். If you are a woman who is in the dating phase or seeing someone or you want to get into a relationship, exclusive ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்ல you want to get married and settle அப்படினு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். So others kindly skip. இந்த வீடியோல attractive அப்படினு நான் எதை coin பண்றேன்னா definitely not the beauty, looks or the physical elements. Ladies, I'm telling you, we are done with it, okay? We are way more than that. So, inge the most attractive அப்படினு நான் எதை சொல்றேன்னா our personality, our attitude, our energy, our aura இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல internally we as a person. So, how to become the most attractive woman அப்படினு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை தொடர்ந்து பாருங்க. Okay, let me give a scenario. நீங்க நிறைய ஆண்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஆண்கள் ரொம்ப அட்ராக்டிவா தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? just by looking at them. உங்களுக்கு யாரு ரொம்ப அட்ராக்டிவா தெரியுறாங்களோ அவங்களோட நீங்க பழக ஆரம்பிப்பீங்க. So initial levels of dating, you will meet, go for a coffee, dinner, அது இது. Okay? After a couple of months of dating, have you ever noticed that the guy who used to be very much attracted towards you started pulling away from you? மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இக்னோர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கால்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் பேசுறது, இந்த மாதிரி இருக்கும், கோஸ்டிங்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? அண்ட் immediately we'll jump to a conclusion that maybe he is seeing someone else, he is dating someone else, maybe somebody else is more attractive now. இந்த மாதிரி நினைப்போம் இல்லையா? ஆனால் யாராவது ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கமா நம்ம மேலே என்ன பிரச்சனை? he used to be very very attracted, ஆனால் இப்போ ஏன் இல்லை? ஏன் அந்த அட்ராக்ஷன் இப்போ குறைஞ்சது? இல்லை ஏன் அந்த அட்ராக்ஷன் இப்போ போச்சு இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே அந்த பர்சன் மேலே பிளேமை போட்டுருவோம். லைக் மேபி ஹீஸ் சீட்டிங் ஆன் மீ, அவ்வளோதான். பட் வாட் ஹேப்பன் டு யூ? டு யூ திங்க் யூ ஆர் த சேம் பர்சன்? டு யூ திங்க் தட் யூ ஆர் இன் யோர் ட்ரூ செல்ஃப்? டு யூ திங்க் தட் யூ ஹேவன் சேஞ்ச்ட் அ பிட்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுங்க. அவங்க விலகி போறனால நீங்க வந்து லெஸ் அட்ராக்டிவா ஆயிடல. Still you have a set of men who are attracted to you, who are so very interested to know you. But என்னாச்சு? இந்த பர்சனுக்கு என்னாச்சு? Why does he feel that way? சொல்றேன். The reason is you are not the same anymore. You are not the same person anymore. You are not in your true self. You are not that magnetic woman whom he used to see. அதுக்கு என்ன காரணம்னா முதல் தடவை நீங்கள் மீட் பண்ணும்போது you started as a stranger இல்லையா? அவர் உங்களை தூரத்தில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் விஷுவலி ஃபிசிக்கலி அட்ராக்டடாக. அதுக்கப்புறம் நீங்கள் பேசி பழக ஆரம்பிக்கும் போது the way you talk, the way you think, your dressing, your attitude, your body language, your generosity, your kindness, your self-esteem, இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். Okay? It's all about you as a person. So he'll be so very attracted to that element. Your personality. ஸோ உங்களோட லுக்ஸ் ரொம்ப பிடிச்சது, அதுக்கப்புறம் உங்களோட பர்சனாலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களோட இன்னர் பீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் தேர்ட் லெவல், வென் யூ கெட் இன் டு அ கமிட்மெண்ட். நிறைய பெண்கள் இதை பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். they will not be the same person. They wanted to impress the guy, they constantly seek attention, they wanted approval, they wanted validation, they wanted permission, they become dependent, they become so clingy, they do the typical girlfriend thing which most men hate. That is the major reason why men pull away. நீங்க கேட்கலாம், இல்லையே ஒரு சில ஆண்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமே, ரொம்ப கிளிங்கியா, ரொம்ப டிபெண்டா, எல்லாத்தையும் அவங்க கிட்ட கேட்டு பண்றது, இந்த ட்ரெஸ் போட்டுட்டா அந்த ட்ரெஸ் போட்டுட்டா நான் என்ன பண்ணணும், உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸா இருக்கட்டும், உங்க ஃபினான்ஷியல் பிளான்ஸா இருக்கட்டும், எல்லாமே கேட்டு பண்றது நிறைய ஆண்களுக்கு பிடிக்கும் நீங்க நினைக்கலாம். எஸ், ஒரு சிலருக்கு அது பிடிக்கும். அவங்க யாருன்னா டாக்ஸிக் கைஸ். Do you want to attract a toxic guys? Then you can do all this. But if you want to attract a high value man, then please be in your true self. ஏன்னா அதை பார்த்து தான் ரசிச்சாங்க, அதனால தான் அட்ராக்ட் ஆனாங்க. நீங்கள் இப்போ இருக்கிறது அவங்களுக்கு வேண்டாம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். வாட் ஹேப்பன் டு ஹர்? ஷி லாஸ்ட் ஹர் செல்ஃப் அப்படின்னு தோணும். எங்கே போனா அவ? நான் முதல்ல பார்த்து ரசிச்ச அந்த பொண்ணு எங்கே? பிகாஸ் தட்ஸ் நாட் வாட் தே saw in you. That's not the reason why they liked you in the first place. So, ladies, I'm telling you, be in your true self if you want to become the most attractive woman. Now let me tell you the 3 ways to be the most attractive woman and to attract the man of your dreams and to keep him stay attracted. அதுதான் ரொம்ப முக்கியம். 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ இல்லை உங்கள் காலம் ஃபுல்லாகவும் அவங்க they should stay attracted to you. That's what matters. So அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.
இதில் நான் சொல்ல போகிறேன் இந்த 3 மெத்தடுமே யூ டோன்ட் ஜஸ்ட் imply it in your dating phase. Okay, உங்களுக்கு இதை பர்சனலாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதான் இது வந்து நடக்கும். ஆர் எல்ஸ் நீங்கள் டெம்பரவரியாக வந்து ஒரு பர்சன் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ணால் யூ கான்ட் டூ தட். நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுட்டு உங்களை ரியலைஸ் பண்ணி இதை உள்வாங்கி யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பர்சன். Okay, you should evolve as a new person, not just for a time being. Okay, so let's get into the video. So the first method is focus on things in your control. எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதாவது உங்களோட செயல்கள், உங்களோட வார்த்தைகள், உங்களோட பேச்சு, உங்களோட ஆக்ஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ஈவென்ட், சிச்சுவேஷன் இதெல்லாம் இருக்கும்ல, எதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இப்படிதான் நடக்கும்னு எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. இல்லைனா அந்த மாதிரி நடக்கணும்னா இப்படி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சும் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் அணுக ஆரம்பிச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் தான் சந்திப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம் ஐம் குவைட் இன்ட்யூட்டிவ், ஐ ஹாவ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட், ஸோ நான் நினைக்கிறது தப்பாது, நான் இப்படி தான் நினைக்கிறேன்னா அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு. மேபி பை சான்ஸ் ஆர் பை லக் ஒரு சில நேரத்தில், பட் நாட் எவ்ரி டைம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் நீங்கள் சந்திப்பீங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டாக, ஒரு ஆங்கராக மாறும், ஒரு ஃபியராக மாறும், இல்லை ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, இது எல்லாமே தரும். Okay, so try to detach yourself from the outcome, and if you are willing to accept the outcome, ரொம்ப ஓப்பனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு அப்ரோச் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், என்ன மாதிரி அவுட்புட் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை பற்றியுமே கேர் பண்ண வேண்டாம், எதை பற்றியுமே பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஓகே, யூ நீட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங், யூ ஜஸ்ட் கிவ் டு திஸ் வேர்ல்ட் வாட் எவர் யூ வாண்ட். என்னோட கோல் நான் இதை தான் எட்டி பிடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நடக்கலைன்னா யூ ஷுட் பி ஓகே ஃபைன், லெட் மீ டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு நினைக்கணும். இட் ஹேஸ் டு பி எ சாய்ஸ். உங்களோட டிசைரே ஒரு சாய்ஸ் ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க ஹவு ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் யூ வில் பி. ஒன் திங், நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பெண்கள் வந்து they will be having this kind of attitude that I'm searching for love, I'm searching for the right person, I'm looking out for my soulmate, or I wanted to get into a relationship, desperate வந்து I want to get into a relationship, இந்த மாதிரிலாம் இல்லையா? No ladies, don't do that. If you start searching for something, லவ்வாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், if you start searching for something, at one point you will become tired. ஏன்னா நீங்கள் ஒரு 10 க்ரைட்டீரியா வச்சுப்பீங்க, ஆனால் நீங்கள் தேடி 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 ஓஞ்சு போய் ஒரு கட்டத்தில் you will become tired. ஓகே, டயர்ட் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா you will start attracting the wrong ones. அவனா இருக்குமான்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் you can meet someone and he must be exhibiting only 10% of himself. Okay, ஆனால் நீங்கள் 90% இவனுக்கும் எனக்கும் வந்து பொருத்தம் இருக்குல்ல, நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது, ஐ திங்க் ஹீ இஸ் த ரைட் பர்சன், ஹீ இஸ் மை சோல்மேட் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு கட்டத்தில் யூ வில் ஸ்டார்ட் ப்ளீசிங் ஹிம், யூ வில் ஸ்டார்ட் இம்ப்ரெஸிங் ஹிம். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப். உங்களோட ஒரிஜினாலிட்டியை இழந்துருவீங்க, உங்களோட ஆத்தென்டிசிட்டியை இழந்துருவீங்க. You will try to become a different person altogether. Always remember, be self-sufficient. எனக்கு யாருமே இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு யாருமே வேணாம், I'll be happy by myself. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா you need not impress anyone, you need not seek attention. Okay, you will be so happy, you will be in your true self. இல்லையா? That's where a woman becomes so very magnetic, and that is the most attractive thing for a man. Always have this attitude, ladies. I want a man, yes, but I don't need a man to be happy. Preetha, think about it. Second method is do your shadow work. எல்லாருக்குமே வந்து ஷேடோ சைடு இருக்குது. ஷேடோ சைடு அப்படின்றது சைடு which we don't want to show to the world, something which we disown, something which is in our subconscious, something which we have pushed it beneath ourselves, something which we want to hide from the world. கிட்டத்தட்ட ஒரு ஈவில் சைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு மறுபக்கம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஷேடோ சைடு எப்போ வெளிவரும் தெரியுமா? எப்போ அதை போய் ட்ரிகர் பண்ணுறோமோ அப்போது. எப்படி வெளிவரும்னா அப்படியே பர்ஸ்ட் ஆகும். ஒரு ஆங்கரா, ஒரு பயமா, ஒரு ஆங்ஸைட்டியா, ஒரு விதமான ஹேண்டிலே பண்ண முடியாத எமோஷனாக வெளிவரும். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இவன் ரொம்ப அமைதியானவனாச்சே, இவன் ஏன் இப்படி கத்துறான், ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? ஏன்னா அவங்க யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு சைடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுவீங்க, ஏன் நான் அந்த மாதிரியான ஒரு எமோஷனை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒன்று இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஒழுங்காக கவனிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களை ரொம்ப பயாஸ்டாக வளர்த்துருக்கலாம், இல்லை ஷேம் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ உங்களை புலி பண்ணியிருக்கலாம், ஷேம் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலரை பற்றி புலி பண்ணியிருக்கலாம், இல்லை ஷேம் பண்ணியிருக்கலாம். அதை சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் சப்ரெஸ் பண்ணி ஒரு காலத்தில் என்னாகும், பெருசாக ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு வேறு யாராவது அந்த எலிமெண்ட்டை போய் ட்ரிகர் பண்ணும்போது நீங்கள் அப்படியே கொதிச்சு எழுவீங்க இல்லையா? சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்களால ஒரு மொலஸ்டேஷன் நடந்திருக்கலாம். அதனால ஒட்டுமொத்த வயசானவங்க கம்யூனிட்டி அந்த பொண்ணு வெறுப்பா. அது ஏன்னு அவளுக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டா. பட் அவளுக்கு தெரியும், டீப் டவுன் அவள் ஷேடோ ஒர்க் பண்ணும்போது தான் அவளுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. இன்ஃபேக்ட் அவள் ரொம்ப வருஷமாக அதை மறந்துட்டு கூட இருக்கலாம். அது அவளோட சப்கான்ஷியஸில் தான் இருக்கும், கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்காது. பட் அதை பற்றி நம்ம யோசிச்சாதான் தெரியும் ஏன் நான் இவங்களெல்லாம் வெறுக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு சில பொண்ணுங்களுக்கு சின்ன வயசில் அவங்க பாய் ஃப்ரெண்டாக இருந்தவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டோடய அவங்கள சீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவான், இல்லை என்னை விட்டு அவகிட்ட போயிடுவான்ற ரிஜெக்ஷன் வந்து அப்படியே மனசில் இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு இன்செக்யூரிட்டியாக மாறி அது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோ பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அவளுக்கு அந்த பயம் இன்னுமே இருக்குது. அவளுக்கு அது தெரியாது இதனால தான் அதை பண்ணுறான்னு. பட் சம்வேர் டீப் டவுன் இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் யோர் ஷேடோஸ். உங்களோட பயங்கள், உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட பதட்டம், இது எல்லாமே என்னைக்காவது வந்து அது ட்ரிகர் ஆகலாம். அதை ஏன் ட்ரிகர் பண்ணணும், நான் இவ்வளோ நாள் அதை சூப்பராக ஹைட் பண்ணி வச்சிருந்தேன், இவ்வளோ நாள் அதை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு. உங்களால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வி ஆல் சோஷியல் பீயிங்ஸ். நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட தொழிலுக்காகவோ நம்மளோட லைஃப்காகவோ வி நீட் டு மீட் பீப்புள், நியூ பீப்புள், டிஃப்ரெண்ட் பீப்புள், சோஷியலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யாருக்கும் உங்களோட பாஸ்ட் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது people will talk and people might trigger that element of yours which they doesn't know இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம அப்படியே கொதிச்சு எழுவோம். we'll become a totally different person. இந்த மாதிரி ஒரு பர்சனாக நம்மன்னு நமக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப வியப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? we need to do shadow work. நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம், இக்னோர் பண்ணிடலாம், அது ஃப்ரீயாக விட்டுடலாம், let's suppress that feeling. No, don't do that. That's what I'm telling. அது என்ன ஃபீலிங், அந்த ஃபீலிங் என்னைக்கு நடந்தது, அது எதனால் ட்ரிகர் ஆச்சு, அது ட்ரிகர் ஆனதுக்கு காரணம் என்ன, சைல்ட்ஹுட்டில் நான் என்ன கோத்ரூ பண்ணேன், என்ன மாதிரி ட்ராமா நான் கோத்ரூ பண்ணேன், எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாத்தையுமே யோசிங்க. யூ ஹாவ் டு கான்ஃபிடன்ட் யுவர் ஷேடோ. ஹீல் தட். டோன்ட் ஜஸ்ட் ஷை அவே, டோன்ட் ஜஸ்ட் இக்னோர், டோன்ட் சப்ரெஸ் இட். Bring back your shadow. Confront that. Heal it and live your soulful life. Accept your evil, accept your bad. Acceptance தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரியணும். நீங்கள் சில விஷயத்தை இக்னோர் பண்ணலாம், கண்டுக்காமல் விடலாம், சப்ரெஸ் பண்ணலாம், ஹைட் பண்ணலாம். பட் அது உங்களை விடாது. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி எட்டி பார்க்கும். ஷேடோ ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு அலாதியான நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. யூ வில் பி ஸோ ஹாப்பி, யூ வில் பி இன் யூர் ட்ரூ செல்ஃப். யாருமே உங்களை பிரேக் பண்ணவே முடியாது லேடிஸ். தட்ஸ் த திங். அண்ட் தட்ஸ் when a woman becomes so very attractive. உங்களை எப்படியுமே பிரேக் பண்ண முடியாது, உங்களை அசைக்கவே முடியாது, எந்த ஒரு எமோஷனுமே உங்களுக்கு ட்ரிகர் பண்ணாது. We will be in full control of our senses. Who will not stay attracted to a woman like that? இல்ல? யோசிங்க. And the third method is be a mysterious woman. இதை நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். Don't be 100% transparent to anyone, especially to the person whom you date, whom you wanted to get into a relationship with, especially to those men whom you are attracted to and you want him to be stay attracted to you. அப்படின்னு இருக்கும்ல. Be mysterious. ஏன்னா ஒரு உமன் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை, நீங்கள் எதையுமே விட்டு வைக்கல. எப்படி அப்படி மிஸ்டீரியஸாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். நம்பர் 1, டோன்ட் டாக் டூ மச். ஓகே, எப்போவுமே அந்த மேனை ரொம்ப பசில்டாகவே வச்சுருங்க. ஈவன் இன் யோர் டேட்ஸ், இனிஷியல் டேட்ஸில் கூட டோன்ட் கிவ் டூ மெனி டீட்டெயில்ஸ். ஓகே, ஜஸ்ட் மேபி 5 to 10% ஆஃப் யூ, அவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த க்யூரியாசிட்டி பில்ட் ஆகிட்டே இருக்கும். யார் இவ, என்ன மாதிரி டைப்பு, என்ன மாதிரி பொண்ணு, என்ன பிடிக்கும் பிடிக்காது, என்ன பண்ணியிருப்பா, என்ன பண்ணுவா. ஓகே, ரொம்ப இன்ட்ரிகிங் கொஷின்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணுங்கள், பதில் சொல்ல தவறுங்க.
Okay? So, attitude. He might like your attitude. And it's your choice to answer or not. Yeah. So, be it that way. Don't give too many details about your life, ladies, especially about your past. இந்த வயசுல டேட் பண்ண ஆரம்பிச்சேன், எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தேன், என்னென்னலாம் பண்ணேன், இவ்வளோலாம் no. And don't show yourself as a chatterbox, very very talkative, too much of noise. No. Be calm and composed. தேவைக்கு அதிகமாக பேசாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப கிறிஸ்பாக பதில் சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா they will be expecting you to answer, but don't give them what they wanted. Don't be too available in social media. முக்கியமாக வந்து உங்களோட டே டு டே ரொட்டீனை வந்து அப்லோட் பண்ணுறது, நீங்கள் எழுந்ததுலேருந்து, காஃபி குடிச்சதுலேருந்து, ஜிம் போனதுலேருந்து, ஆஃபீஸ் போனதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எங்கெங்கே இருக்கீங்க, என்ன நேரம் என்ன பண்ணுறீங்க, உங்களோட எவ்ரிடே ரொட்டீன் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஓகே? Try to be a mystery. So if you're so open and transparent to the world, what you have left to know about you in person? இல்லையா? உண்மை இல்லையே. One last thing is, be in your real self. Be in your authentic self. நீங்கள் கேட்கலாம், லவ் பண்ண போகிறோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா? லவ், கேர், சம் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லை, எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். தப்பில்லை டு அன் எக்ஸ்டென்ட். ஓகே? அந்த ப்ராசஸில் நீங்கள் உங்களை இழந்துடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஐம் டாக்கிங் அபவுட் யூ பிகமிங் அன் அட்ராக்டிவ், மோஸ்ட் அட்ராக்டிவ் உமன் இல்லையா? ஸோ you got to do all this, ladies. I'm sure it will definitely help you, not just with your relationship. Overall away, நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் உமனாக எல்லார் கண்ணுக்குமே தெரிவிங்க. எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் வரும். இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும், இவங்களோட பேசணும், இவங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கணும், இதெல்லாம் எல்லாருக்குமே தோணும், இன்வேரியபிள் ஆஃப் த ஜெண்டர் ஆர் ஏஜ். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's me Preetha signing off. Bye.